சுஜாதா அவர்கள் எழுதிய 6961 ஒரு வித்தியாசமான காதல் நாவல். இதனுடைய முதல் பகுதி லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் நீங்க கேட்டுக்கலாம். இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 2, அத்தியாயம் 3. நீ கம்பெனிக்கு போய்விடுகிறாய். நான் உன் தங்கைகளின் முட்டாள்தனமான கேள்விக்கு மத்தியில் தவிக்கிறேன். கேள்விகள் என்ன சொல்லட்டுமா? எனக்கு எங்கெங்கே மச்சம் இருக்கிறது? எனக்கு ஹோல்ட் இட் ஹனி. உனக்கு என்ன வேண்டும்? டிரைவிங் கற்றுக்கொள்ள வேண்டும், அப்படித்தானே? ஆம். டன் என்றான். கையை சொடக்கினான். ராம்லால் வந்தான். டிரைவரை அனுப்பச் சொன்னான். அவன் வந்தான். அவனை ஏற இறங்க பார்த்தாள் விமலா. ராஜேஷை விட சுத்தமாக 2 இன்ச் அதிக உயரம். ராஜேஷை விட நிறம் கம்மி. ஆனால் ராஜேஷை இடது கையால் தள்ளக்கூடிய உடம்பு. ராஜேஷை விட பிரகாசமான பற்கள். என்னை பாரேன் மடையா. பணிவு. தர வித்தியாசத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளும் பணிவு. தூரம். அடிமைத்தனம். நீ பாழாய்ப்போன அரசன், நீ எஜமான் என்று சொல்லும் பார்வை. நாளையிலிருந்து மேம் ஷாப்புக்கு டிரைவிங் கற்றுத்தர வேண்டும் நீ. ரிட்ஜ் ரோடில் காலை 6-7 மணிக்கு டிராபிக் இல்லாத சமயமாக பார்த்து. மன்னிக்கவும் சார், முதலில் எனக்கு கற்றுக் கொடுத்து பழக்கமில்லை. இது கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டிய விஷயம். இதற்காக ஸ்கூல் இருக்கிறது. அவர்கள் அதில் சேரலாம். அதை பற்றி நீ என்னிடம் சொல்ல வேண்டியதில்லை. உனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு என்ன வந்து விட்டது? சொன்னபடி செய். அண்டர்ஸ்டாண்ட்? மன்னிக்கவும் சார். வாட் டு யூ மீன்? எனக்கு பெண்களுக்கு கற்றுத்தர அருகதை இல்லை. உனக்கு சம்பளம் எதற்கு கொடுக்கிறது? டிரைவிங் மட்டும்தான், ஸ்கூல் நடத்துவதற்கு அல்ல. ஹி இஸ் ஹாட்டி. அவனுக்கு இங்கிலீஷ் புரியும் என்றாள் விமலா ராஜேஷிடம். தெரியும். ஹி திங்ஸ் ஹி இஸ் கிளவர். டேய், உன் பேர் என்ன? ஷாலா. உனக்கு புத்தகம் வாங்கி தந்தது யார்? நீங்கள்தான். எத்தனை புத்தகங்கள்? ஈவினிங் கிளாஸில் சேர்த்து விட்டது யார்? போய் எல்லா புஸ்தகத்தையும் கொண்டு வந்து கொடு. எவ்வளவு நாள் இந்த மாதம் வேலை செய்திருக்கிறாய்? கணக்கு தீர்த்து விட்டு உன் அறையை காலி செய். நன்றி இல்லாத ஜென்மம். சோப்ராவை கூப்பிடு போ. அவன் தயங்கினான். கிளம்பினான். வெளியே சென்றான். நின்றான். திரும்பினான். உள்ளே வந்தான். நான் சொன்னதற்கு மன்னிக்கவும். கற்றுத்தருகிறேன். எனக்கு வேறு கதியில்லை. தெரிகிறதா? தெரிகிறதா இப்போது விசுவாசம்? விமலா ராஜேஷை தடுத்தாள். நீ போகலாம், நாளைக்கு காலையில் வா என்றாள் டிரைவரிடம். அவன் போனதும் அவன் மேல் நம் கோபத்தை செலவழிக்க வேண்டியதில்லை. We are too big. We are large. அவனுக்கு அவன் கௌரவம் கொஞ்சம் பாதுகாக்கப்பட வேண்டும். விட்டுவிடு என்றாள் ராஜேஷிடம். வாட் எவர் யூ சே ஹனி. ஹனி, எங்கிருந்து சேகரித்த இந்த வார்த்தையை? கிளட்ச், பிரேக், பெடல், ஆக்சிலேட்டர், நியூட்ரல், ஃபர்ஸ்ட், ரிவர்ஸ், செகண்ட், தேர்ட். எனக்கு எல்லாம் தெரியும் என்றாள் விமலா. ஐ பெக் யுவர் பார்டன். எனக்கு கார் ஓட்ட தெரியும். புரியவில்லை. கெட் அவுட். வெளியே நில். பார் என்றாள் விமலா. லாவகமாக முதல் கியருக்கு இறங்கி அரை பர்லாங் சீறிவிட்டு அதை அரை பர்லாங் ரிவர்ஸில் கொண்டு வந்து அவன் எதிரே நிறுத்தினாள் காரை. நீங்கள் என்னுடன் விளையாடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். நீனை, எதற்காக என்னை காரோட்ட கற்றுத்தர அழைத்தீர்கள்? எதற்காக சொல் பார்க்கலாம். எனக்கு சொல்ல தெரியவில்லையே. என்னதான் தெரியும் உனக்கு? பப்ளிக் ஃபைனான்ஸ். அது உன் பாடம். அதற்கு வெளியே? வெளியே இருக்கிற உலகம் ஹாஸ்டல். உனக்கு உள்ளே இருக்கிற மிஷின் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்க ஆசை எனக்கு. என்னை சூழ்ந்துள்ள அந்த பணம் நாரும் பிரதேசத்தில் என்னை கவருகிற ஒரே ஆசாமி நீ. உன்னை பற்றி சொல். பேச வேண்டும் எனக்கு. நான் இதுவரை அந்த வீட்டில் பேசினது பேச்சல்ல. அது வெறும் சப்தம், செத்து போன சொற்கள். சொல், உன் வயசு என்ன? 24. என்ன சாப்பிடுகிறாய்? புத்தகங்களை. என்ன கேட்கிறாய்? 2 வேளை சாப்பாடு. என்ன விரும்புகிறாய்? என்னை பற்றி என்ன நினைக்கிறாய்? இன்டெலிஜென்ட், மிஸ்ஃபிட். அப்புறம் பிரெட்டி. அப்புறம் சைல்டிஷ். அப்புறம் டேஞ்சரஸ். அப்புறம் அடை சொற்களில் அவ்வளவு செல்வந்தன் இல்லை நான். நீங்கள் ஏன் இப்படி என்னை தனியே அழைத்து வலுக்கட்டாயமாக பேசுகிறீர்கள்? நீ ஏன் என்னை மற்றவர்கள் போல் பார்ப்பதில்லை? மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் உங்களை? விஷமத்துடன், விஷத்துடன்,
பெட்ரூம் நோக்கத்துடன். நான்? நீ பார்ப்பதே இல்லை. ஏன்? அதைத்தான் நான் கேட்கிறேன். சந்திரனை அல்லது ஜூபிட்டரை, இல்லை வீனஸை யாராவது விஷமத்துடன் பார்ப்பார்களா? எவ்வளவு தூரம்! அடைய முடியாத தூரம். அடைய ஆசை இருக்கிறதா உனக்கு? இல்லை, நான் ரியலிஸ்டிக். எனக்கு கற்றுக்கொடு கார் ஓட்ட. உங்களுக்கு என்ன வேண்டும் என்னிடமிருந்து? சொல்லுங்கள். எனக்கு தோன்றுகிறது என்னை ஒரு விதத்தில் உபயோகப்படுத்த விரும்புகிறீர்கள். நான் நினைத்துக் கொள்வது தவறாகவே இருக்கட்டும். நான் அதை சொல்லிவிடுகிறேன். எனக்கு கழுத்தில் பட்டை போட்டு வீட்டின் பின்னால் வசதியுடன் லாயத்தில் கட்ட நினைக்கிறீர்கள், சொந்த உபயோகத்திற்காக. அப்படி இல்லை என்று சொல்லுங்களேன், தயவு செய்து. நீ என்னை அவமதிக்கிறாய். அதற்காக நான் உன்னை கன்னத்தில் அறைய வேண்டும். தயவு செய்து தப்பாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். என் வாழ்க்கை சிக்கல் இல்லாதது, சாதாரணமானது. எடிசனை பற்றி படித்துவிட்டு அது மாதிரி இப்போது முடியும் என்று நம்பி, உழைப்பு, வியர்வை, தன்னம்பிக்கை என்று பழைய விஷயங்களில் இப்போதும் பக்தி கொண்டு ஏதோ முன்னுக்கு வர நினைக்கும் ஒரு சின்ன ஆசாமி நான். முன்னுக்கு வருவது என்றால் என்ன? பணம் சம்பாதிப்பதுதானே? இல்லை. பின்? பணம் என்று சொன்னால் என் மேல் கரன்சியை எறிவீர்கள் என்று பயமாக இருக்கிறது. எனக்கு BA படிக்க ஆசை. ஆனால் பரீட்சை இல்லாமல் இல்லை. கஷ்டம்தான். கஷ்டமான பாதை எனக்கு பிடிக்கிறது. ஆல்ரைட், இன்றைய பாடத்தை தொடங்கு. என்ன பாடம்? டிரைவிங் தான். நீங்கள் விளையாடுகிறீர்கள். என்னை சஞ்சலப்படுத்துகிறீர்கள். என் வரம்புகளை மீறி செய்கிறீர்கள். நீங்கள் ராஜேஷை தப்பாக கணக்கிடுகிறீர்கள். உங்கள் விளையாட்டில் நான் ஒரு நிம்மதியில்லாத இரையாக விரும்பவில்லை. உன் பெயர் என்ன? யாஷ். யாஷ். அதன் பிறகு? வெறும் யாஷ். என் குடும்ப பெயரை சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. என் அப்பாவின் ஞாபகத்தை பூரணமாக மறக்க விரும்புகிறேன். அவன் என் எதிரி. எங்கள் எல்லோரையும் புறக்கணித்தவன். உயிருடன் இருக்கிறாரா? தெரியாது. கவலையும் கிடையாது. யாஷ், என் தனிமையை உணர்கிறாயா? ஆம். இந்த வீட்டில் நான் ஏன் கல்யாணம் செய்து கொண்டு நுழைந்தேன் என்று நினைக்கிறாய்? எனக்கு அதுதான் புரியவில்லை. உனக்காகத்தான். ஓ நோ. ஓ எஸ். நான் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. காரை கிளப்பு. வெகு தூரம் செல். வெகு தூரம். வெகு தூரம் செல். காக்காஜி, நமஸ்தே. நான் ராஜேஷ் பேசுகிறேன். எப்படி இருக்கிறீர்கள்? எல்லோரும் சௌக்கியம்தானே? ஜி. விமலா? ஓ எஸ், ஷீ இஸ் ஓகே. அவளை பற்றித்தான். நீங்கள் வீட்டுக்கு வருவதே இல்லையே? மீரட்டு தானே, அடிக்கடி வரலாமே. விமலாவை பற்றி ஒரு விஷயம் கேட்க வேண்டும். அவளுக்கு கார் ஓட்ட தெரியாதா? தெரியுமா? லைசன்ஸ் இருக்கிறதா? எக்ஸ்பயர் ஆனதா? எனக்கும் அப்படித்தான் ஞாபகம். அதனால் ஒன்றுமில்லை. அதை புதுப்பிக்க வேண்டும் என்றால். லைசன்ஸ் மீரட்டில் இருக்கிறதா? அச்சா ஜி, நமஸ்தே. அப்புறம் பாபி, முன்னா எல்லோரையும் கேட்டதாக சொல்லுங்கள். ஆமாம். ராஜேஷ் யோசித்தான். இதற்கு என்ன அர்த்தம்? எனக்கு சரியாக புரியவில்லையே. அவனுக்கு அந்த தொடர்பை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. வெளியே வந்து நின்றான். சிகரெட் பற்ற வைக்கும் முன் கார் வந்து நின்றது. அவள் உள்ளே உட்கார்ந்திருந்தாள். டிரைவர் வந்து திறந்தான். இறங்கினாள் விமலா. ஷெட்டில் விடச் சென்றான் யாஷ். விமலா என்றான் ராஜேஷ். எப்படி இருந்தது பாடம் என்று கேட்டான். விமலா அவனை நேராக பார்க்காமல் முதல் கியரில் அடிக்கடி இன்ஜின் அணைந்து ஆக்சிலேட்டருக்கு ஏற்ப கிளட்சை ரிலீஸ் செய்ய முடியவில்லை. முதல் தடவைதானே? நீ பொய் சொல்வதில் திறமை இல்லாதவள் என்றான் ராஜேஷ். விமலா திறமையுள்ளவள். நீ என்ன கேட்கப் போகிறாய் என்பது எனக்கு தெரியும். எனக்கு முன்னமே கார் ஓட்ட தெரியுமே, லைசன்ஸ் கூட எடுத்திருக்கிறேனே என்றுதானே? ஆமாம். அது காலாவதியாகி 2 வருடம் ஆகிவிட்டது. எனக்கு டச் விட்டு போய்விட்டது. எனக்கு டிராபிக்கை கண்டால் பயம். கான்பிடன்ஸ் வருவதற்குத்தான் மறுபடியும் முதலில் இருந்து ஆரம்பிக்க நினைத்திருக்கிறேன். இந்த பதில் உன்னை திருப்திப்படுத்துகிறதா? அதை கேட்டு அவன் சிரித்துவிட்டு ரொம்ப என்றான். ஆனால் அவன் திருப்தி அடையவில்லை. விமலா, பை தி வே, திடீரென்று என்ன சந்தேகம்? விசாரித்தாயா நீ என்று கேட்டாள். நோனோ, எனக்கு என்னவோ நீ கார் ஓட்டி பார்த்ததாக எனக்கு ஞாபகம். அப்படி என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? எதற்கு?
நீ பொய் சொல்வதில் திறமை இல்லாதவள் என்றாயே. நான் என்ன பொய் சொன்னேன்? எதையாவது உன்னிடம் மறைத்தேனா? இல்லை. பின் ஏன் அப்படி கேட்டாய்? தப்பாக எடுத்துக்கொள்ளாதே விமலா. என்ன செய்யச் சொல்லுகிறாய்? மன்னிப்பு கேட்க வேண்டுமா? வேண்டாம். இந்த மாதிரி சில்லியாக கேள்விகள் கேட்காமல் இருந்தாலே போதும் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். யோசித்தான். அவர்களை மறைவாக கவனிக்க நாளையிலிருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏதாவது தப்பாக நடக்கிறது என்று தெரிந்தால் அவனை சின்னா பின்னமாக கூழாக உருத்தெரியாமல் அடித்து விட வேண்டும். அதற்காக ஆட்கள் இருக்கிறார்கள். அத்தியாயம் 4. டெல்லி சோம்பேறிகளில் ஒருவன் அவன். அன்று அவன் சுறுசுறுப்பாக இருந்தான். காரணம் காசு, எதிர்பார்த்த வருமானம். முன்தினம் ராஜேஷ் என்பவர் ரூபாய் கொடுத்து கார் நம்பரையும் கொடுத்து இடத்தை சொல்லி விடியற்காலை அங்கே ரோந்து சுற்றி அந்த காரில் வருகிறவர்கள் செய்வது ஒருவரை விடாமல் ரிப்போர்ட் செய்வதற்கு ரூபாய் 40 அட்வான்ஸ் என்றால், எழுந்திருந்தவன் அவசரமாக பல் துளக்கிவிட்டு ஒரு ரொட்டியை கடித்துவிட்டு முட்டையை உடைத்து வாயில் கவிழ்த்து கொண்டு வெளியே வந்து ஸ்கூட்டரை உதைத்து ரிட்ஜ் ரோட்டை அடைந்தான். அவர்களுக்காக காத்திருந்தான். 7 மணிக்கு விமலா மிக சாதுரியமாக கார் ஓட்டிக்கொண்டு வர யாஷ் ஓரத்தில் உட்கார்ந்திருக்க அந்த விண்ட்ஷீல்டு கண்ணாடிக்கு பின் அவர்கள் பேசிய பேச்சு ஹெகல் பற்றி. அது அந்த சோம்பேறிக்கு, முட்டை சாப்பிட்டவன், சற்று முன் நமக்கு அறிமுகமானவன், சத்தியமாக புரிந்திருக்காது. அவனை பொறுத்தவரை அது பெண் பிள்ளை விஷயம். யாரோ யாரையோ தள்ளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். தள்ளிக்கொண்டு வந்திருப்பவன் தள்ளி வரப்பட்டவளிடம் விண்ட்ஷீல்டு கண்ணாடிக்கு பின் என்ன பேசுவான்? ஹெகலா? அவன் குறித்து கொண்டான். அந்யோன்யமாக பேசிக் கொள்கிறார்கள். காரின் பின் சந்தேகத்திற்கு இடமில்லாது அரை பர்லாங் தூரத்தில் தன் ஸ்கூட்டருடன் தொடர்ந்து பார்த்ததில் அவர்கள் பேச்சும் இயக்கங்களும் எல்லாமே அவன் கண்களுக்கு செக்ஸ் இயக்கங்களாக தோன்றின. அதைத்தான் காசு கொடுக்க போகிறவன் என் ரிப்போர்ட்டில் எதிர்பார்க்க போகிறான். எனவே விமலா எதையோ எடுக்க குனிந்த போது நம் சோம்பேறி நின்று நிதானமாக தன் டைரியில் 7/16 முத்தமிட்டுக் கொள்கிறார்கள் என்று எழுதினான். சே என்று டைரியை விசிறி கடாசினான் ராஜேஷ். நீ பார்த்தாயா என்று அவனிடம் கேட்டான். ஹான், சில விஷயங்களை நான் எழுதவில்லை ஷாப். குட்டி யார்? அவனை பார்த்தால் டிரைவர் மாதிரி இருக்கிறது. உஸ்தாத், உன் பெயர் என்ன? வியாஷ், வேதவியாஷ். வியாஷ், உனக்கு கொஞ்சம் திடமான ஆட்களை தெரியுமா? புரியவில்லை ஷாப். ஒரு ஆளை காண்பித்தால் அவனை 4 தட்டு தட்டி போடுவதற்கு, அதாவது அவன் இனி அதிக உபயோகம் இல்லாமல் செய்வதற்கு. யூ மீன்? எஸ், ஐ மீன் தட். பணம் ஆகும். ஆகட்டும். என்றைக்கு நடக்க வேண்டும் சொல்லுங்கள். முடிந்தால் இன்றைக்கு, இல்லை என்றால் நாளைக்கு, உடனே. 28 வயது முடிந்த யாஷ் இன்று இறக்கப் போகிறான். அது அவனுக்கு தெரியாது. இன்று காலை எழுந்ததும் அவன் சற்று அதிகமாகவே சந்தோஷப்பட்டான். காரணம், ஹிந்துஸ்தான் டைம்ஸில் அவன் எழுதிய ஆசிரியருக்கு கடிதம் பிரசுரமாகி இருந்தது. கடிதத்தின் விஷயம் ஒன்றும் இலக்கிய சம்பந்தப்பட்டதல்ல. அன்புள்ள ஆசிரியரை விழித்து ராஜேந்திர நகரில் தண்ணீர் நிலைமை மிக மோசமாகி கொண்டு வருவது பற்றி கார்ப்பரேஷன்காரர்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு புகார் செய்திருந்தான். இருந்தும் லட்சோப லட்சம் பிரதிகளில் யாஷ் 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 என்று நேற்று இரவு எப்போது அந்த ஹிடல்பர்க் இயந்திரம் அவன் பெயரை அலறி இருக்க வேண்டும். அந்த நினைவு அவனை சந்தோஷப்படுத்தியது. விமலாவிடம் சொல்ல வேண்டும். விமலா என் எஜமானி, என் தேவி. யாஷ் 20 வயதில் சாக்கடையில் கிடந்தவன். 21 வயதில் தன் தங்கையின் சல்வார் கமீஸை ஒருவன் பற்றி கிழித்ததற்கு அவனை எதிர்த்து வேகம் தீர, கோபம் தீர, மரணத்தில் இருந்து 3 இன்ச் வரைக்கும் அடித்து போட்டவன். அதே நிலைக்கு மறுநாள் போலீஸ் நிலையத்தில் அடி வாங்கினவன். கேஷுவாலிட்டியில் ரத்தம் உதிர்த்தவன். தன் பெற்ற தகப்பனை நட்ட நடு ரோட்டில் கெட்ட வார்த்தைகள் சொல்லி இன்பமாக திட்டியவன். காரணம், அதே தங்கை. அப்புறம் மொட்டை அடித்துக் கொண்டு ஆக்ராவை சேர்ந்த சாதுவின் பின் சென்று பாலகங்காதர திலகரின் கீத ரகசியத்தை 1 வருஷம் புரியாமல் படித்தவன். திடீரென்று புரிந்தது போல் தெரிந்த தினம் சாது தந்த பச்சிலையில்
சக்கரங்களே கண்களின் முன் வர்ணங்கள் சுழன்றவன். பின் படித்தவன், எழுதியவன். ஒருவித கோர்வை இல்லாத ஆனால் எளிமையான ஹிந்தியில் எழுதி சரிகாவில் அவன் எழுதியதை மொத்தமாக அச்சில் பார்த்தபோது நம்பாமல் சிரித்தவன். அந்த பெண்ணின் பெயர் தெரியாமல் அவள் பின்னே முகல்சராய் ஜங்ஷன் வரை துரத்தியவன். ரெக்ரூட்டிங் ஆபீஸில் சென்று அந்த இலைப்பச்சை உடை ஆசாமியை கெஞ்சியவன். மூத்திரத்தில் ஆல்புமின் இருந்தால் என்ன? ஆள் திடமாக இல்லையா? எங்கு வேண்டுமானாலும் செல்கிறேன். தேசபக்தி மிகுந்து ஒரு வாரம் புழுங்கியவன். பின் அச்சாபீஸில் வேலை, சைக்கிள் கடையில் வேலை, பின்பு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீண்ட கியூக்களில் நின்றவன். லாரி லைசன்ஸுக்கு செலவு. அப்புறம் ஒரு மாதம் நைஜீரிய எம்பசியில் டிரைவர். என்னை விட கருப்பான கப்பலில் அந்த கொடி பறக்க ஏர் கண்டிஷனர். ரோலிங் ஸ்டோனின் சங்கீதம். அந்த நீக்ரோ பெண் எவ்வளவு மணந்தாள்! அப்புறம் ஏன் நாளையிலிருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி பணமும் ஒரே ஒரு இடத்தில் ஓட்டை விழுந்த 3 டெர்லின் சட்டைகளும் அவள் கொடுத்து, எங்கள் நாடே ரத்தம் சிந்துகிறது, அமைதியானதும் மறுபடி உன்னை கூப்பிடுகிறோம். அப்புறம் ஜியாலஜிக்கல் சர்வேயுடன் ஜீப்பில் சுற்றின மாதங்கள். காடு, மலை, அதன் பெயர் என்ன? ஷின்டிலா மீட்டர். அந்த இடத்தில் டென்ட் அமைக்கலாம். ஏன்? பக்கத்தில் நிறைய ஓஆர்இ டெபாசிட் இருக்கிறதா? இல்லை, WHORE டெபாசிட். தினம் எழுந்ததும் அவனுடைய பிரார்த்தனை, give us this day our daily shot of penicillin. பாரத் சர்க்கார் உருப்படாததுக்கு காரணம் என் போன்ற ஆபீசர்கள் தான். சம்மோர் விஸ்கி யாஷ். அப்புறம் ராஜேஷ். அப்புறம் விமலா. என்னை நேராக எப்படி இவளால் கேட்க முடிகிறது? எத்தனை தடவை நீ பெண்களுடன் படுக்கைக்கு சென்றுள்ளாய்? என்னை பார்க்கிறாள் அவள் நேராக. அதே தொனியில் ஜேடி ஷாலிங்கரின் தி கேச்சர் இன் தி ரேயை பற்றி எவ்வளவு நுட்பமாக சொல்கிறாள். விமலா என்ன இயல்பான சிநேகிதம்! அவளை சூழ்ந்துள்ள சாதாரண தன்மையின் மூச்சு பிடிப்பில் இருந்து விடுபட அவள் தேடிக்கொண்ட சிநேகிதன் தான் யாஷ். அவன் அவளுக்கு 2 காதுகள் சொன்னதை கேட்பதற்கு, 2 உதடுகள் அவள் லெவலில் பேசுவதற்கு, 2 கைகள் அவள் விரும்பும் ஸ்தலத்தில் வரவேற்பிற்கான கார்பெட் விரிப்பதற்கு, 2 கால்கள் சளைக்காமல் உடன் நடப்பதற்கு. அவ்வளவுதானா? விமலா, உன்னை பற்றி எந்த திசையில் நினைப்பது என்றே புரியாத ஒரு குழப்பமான சந்தோஷம் விமலா. என் சலிப்புக்கெல்லாம் களைப்புக்கெல்லாம் அர்த்தம் ஏற்படுத்தும் இவளை பற்றி 1000 வரிகளாவது எழுத வேண்டும் என்று ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி வைத்திருந்தான். முதல் வரி அவன் மனதில் மிக உன்னதமாக கொப்பளித்துக் கொண்டிருந்த போது யாஷ் தாக்கப்பட்டான். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.